ஈரானின் இடைக்கால உயர் தலைவராக அயத்துல்லா அலிரேசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் உயர் தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கமேனி இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். அயத்துல்லா அலிரேசாவின் பின்னணி என்ன? இவர் அமெரிக்கா மீது ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவரா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஈரானினுடைய இடைக்கால தலைவராக, அதாவது அந்த உயர் தலைவர் பொறுப்பிலே காமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அயத்துல்லா அராஃபி என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டாலே அவர்களுக்கு அயத்துல்லா என்கின்ற அடைமொழி எவ்வாறு இணைக்கப்படுமோ அதே போன்று அவர்களுக்கு அமெரிக்க எதிர்ப்பு என்பதும் இயல்பாகவே வந்துவிடும். எனவே இப்போது இந்த பதவிக்கு வந்திருக்கக்கூடிய அயத்துல்லா அலி ரேசாவும் கூட இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட தலைவராகத்தான் இருக்கின்றார். உச்சபட்ச தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கமேனி இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த அயத்துல்லா என்று பொறுப்புக்கு வரக்கூடிய அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்காகவே ஈரானிய புரட்சிகர காவல்படை இருந்து வருகின்றது. அந்த காவல்படையினுடைய தலைமையகமும் தூள் தூளாக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இணைந்து நடத்திய அந்த துல்லிய தாக்குதலிலே. இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக ஈரான் என்ன செய்ய போகின்றது? காமேனி மட்டுமல்ல, அவரை சுற்றிலும் இருந்த ஒட்டுமொத்த தளபதிகளையும் காமேனி இழந்திருக்கின்றார். ஒரு புதைவிட பகுதிகளுக்குள் அவர்கள் மறைந்திருந்த பொழுது ஒரு பெருந்தாக்குதல் மூலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து காமேனிகளை கொன்றுவிட்டது என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் அடுத்ததாக யார் பதவிக்கு வரப்போகின்றார்கள் என்று யோசனை இருந்தது. கிட்டத்தட்ட 83 மத குருமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்று கூடித்தான் ஈரானினுடைய அடுத்த தலைமை பீடத்திற்கு யார் வரப்போகின்றார்கள் என்பதை தீர்மானிப்பார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது அயத்துல்லா அலிரேசா அராஃபி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். உச்சபட்ச தலைவராக அயத்துல்லா அலி கமேனி இருந்து வந்த நிலையில் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் வேகப்படுத்தக்கூடிய விதமாக அமெரிக்க எதிர்ப்பு, இஸ்ரேலிய வெறுப்பில் இருக்கக்கூடிய மற்றொரு புதிய அயத்துல்லாவை அலிரேசா அராஃபி என்பவரை நியமனம் செய்திருக்கின்றார்கள். இவருடைய நியமனம் என்பது ஈரானில் இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட அந்த மத குருமார்கள் ஒன்று கூடி அவர்களில் பெரும்பான்மையினர் எடுத்த முடிவின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது. இந்த அயத்துல்லா அலிரேசா அராஃபி என்பவரும் இப்பொழுது இந்த பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் மத ரீதியாக தத்துவங்களை விளக்கக்கூடிய நுட்பம் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரை ஷியா வகையிலான இஸ்லாமிய பிரிவில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். எனவே இஸ்லாத்திய தத்துவங்களை நன்கு அறிந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த புதிய பொறுப்புக்கு வர வேண்டும். அந்த தத்துவங்கள் தெரிந்தால் மட்டும் பத்தாது, மத ரீதியிலான விளக்கங்களை தரக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, அவர்களுக்கு இராணுவ குணாம்சங்களும் இருக்க வேண்டும், அதற்குரிய மதிநுட்பங்கள் இருக்க வேண்டும், நிதி நிர்வாக திறமை இருக்க வேண்டும், நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு புதிய தலைவரை ஈரான் நியமித்திருக்கின்றது. இதன் மூலமாக அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி சிங்க கர்ஜனை என்று குறிப்பிட்டு ஈரானிய காவல் படையினுடைய தலைமையகத்தை அழித்து ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரை கொன்றொழித்தாலும் கூட அடுத்தடுத்து புதிய தலைவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அமெரிக்காவினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்பதை சொல்லும் விதமாகத்தான் உடனடியாக புதிய தலைவரை நியமித்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.